கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலைல எழுந்தவுடனே முதல் வேலை என்ன தெரியுமா? அவருக்கு இந்த யூடியூப்பில் ஒருத்தர் ஒரு சபையில் இருந்து ஒரு துதி ஆராதனை நடத்துவாங்க. காலை எழுந்தவுடனே பல்லு விளக்குனாரோ விளக்கலையோ போய் ஜம்முன்னு உட்காந்துக்குவார். உட்காந்து அந்த துதி ஆராதனையோடு கலந்து அவிதம் மனதை ஈடுபடுத்திட்டு ரொம்ப சந்தோஷமாக போடுவார். யாரை கேட்டாலும் காலை எழுந்தால் முதல் வேலை எதை விட்டாலும் சரி, இதை விடவே மாட்டேன். என்ன விட மாட்டீங்க? துதி ஆராதனை விடவே மாட்டேன். கேட்குறதுக்கு ரொம்ப பக்தியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆவிக்குரியவர் காலை எழும்பி என்ன பண்ணணும்? முதலாவது ஆண்டவரோடு நாம் போய் பேசணும். அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் நம்மளை துதிக்க வைக்கிற, ஆராதிக்க வைக்கிற அந்த ஆராதனை சூழலுக்குள்ளே போகலாம். அதுக்கு வேறு நேரம் இருக்குது, வேறு டைமில் பண்ணிக்கலாம். காலை எழுந்தோமா நேராக கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கணும். யாத்திராகம் 34ஆம் அத்தியாயத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டவர் அதிகாலையில் என் சமூகத்தில் கூட யாரும் வரக்கூடாதுனார். ஆடு மாடு ஒன்று அந்த பக்கம் மேயவே கூடாதுனார். தனித்து உதறிக்க சொன்னார். ஆண்டவர்களோடு நாம் மனம் விட்டு பேசுகிறதுக்கு, நம்ம மனசில் இருக்கிற ஆண்டோட சொல்கிறதுக்கு, ஆண்டவருடைய மனதில் இருக்கிறத நாம் அறிந்து கொள்கிற வாய்ப்பை பெறுவதற்கு தனித்து தேவ சமூகத்தில் நிற்கணும். இந்த விஷயத்தில் நம்ம ஃபேமிலி ப்ரேயர் கூட இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, ப்ரேயரில் நான் ரெகுலராக பண்ணுவேன். எப்படி பண்ணுவீங்க? காலைல நானும் என் மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அவ்வளோ அவங்க வேலையை பார்க்க போயிடும். காலைல மனைவியோட கையை பிடிச்சி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் மனைவியை விட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது மனைவியை கையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ண சந்தோஷமான விஷயம், அதில் நல்லாவே பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து தனியாக போய் ஜெபம் பண்ணணும். வாழ்க்கையில் எப்போவுமே நம்முடைய பக்கத்தில் 4 பேர் இருக்கிற விதமாக எப்பொழுதும் ஜெப வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு அனுபவம். கூடி ஜெபிக்கிற நேரம் உண்டு, தனித்து ஜெபிக்கிற நேரம் உண்டு. காலையிலேயே போய் உட்காந்துட்டு பிரசங்கம் கேட்குறது, அதான் பிரசங்கம் அந்த துதி ஆராதனை, அந்த ஆராதனை நிறைய வருது. காலையில் நம்ம ஒரு வார்த்தை கேட்கலாம், தப்பு கிடையாது. அதற்கு ஒரு நேரத்தை வச்சுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, முதலாவது காலை எழுந்து நம்முடைய மனதை, நம்முடைய ஆவியை, நம்முடைய உள்நிலையெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு போய் சீர் செய்ய வேண்டியது சீர் செய்து, சரி செய்ய வேண்டியது சரி செய்து, அகற்ற வேண்டியது அகற்றி, சேர்க்க வேண்டியது சேர்த்து, பெற வேண்டியது பெற்று, அடைய வேண்டியது அடைந்து, சொல்ல வேண்டியது சொல்லி, ஆண்டவரது கேட்க வேண்டியது கேட்டு, அந்த மாதிரி நம்முடைய மனதை ஆவி கேட்டதாக மாற்றிக்கணும். அதுக்கு பிறகு தான் துதி ஆராதனை. அந்த சோசியல் மீடியாஸில் வந்த பிறகு ஒரு பிரச்சனைனா, காலையிலேயே ஆராதனை நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க, காலையிலேயே சர்வீஸ் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க, காலையிலேயே கான்ஃபரன்ஸ் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் நிறைய பேர் இந்த ஜெப அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரம் உள்ளே போகாது. அப்படின்னா தனித்து ஜெபம் பண்ணுற ரொம்ப நிறைய பேர் கஷ்டம். நேரம் அது ஓடவே மாட்டேங்கிறாங்க, தூக்கம் வருதுங்கிறாங்க. இந்த மாதிரி துதி ஆராதனையில் போய் உட்காந்து கைதட்டி உட்காந்துருந்தா ரொம்ப ஜாலியாக இருக்குது. இல்லைங்க, அதற்கு வேறு நேரங்களை பயன்படுத்துங்க. காலை வேளைகளில் எந்த ஒரு கூட்டத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதில்ல, பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறதில்ல. காலையில் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்கள், கேட்க வேண்டியதெல்லாம் கேளுங்க, அடைய வேண்டியதெல்லாம் அடையுங்க, விட வேண்டியதெல்லாம் விடுங்க, ஆவியில் எழுச்சியூற்றலை மாற்றுங்க, பலப்படுங்க, திடப்படுங்க. அதற்கு பிறகு போதனைகள் கேட்கலாம், உபதேசங்கள் கேட்கலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம். எனவே காலையில் எழுந்தோட முதல் வேலை என்ன? மோசையை போல் நம்ம என்ன பண்ணோம்? அதுக்காக மோசை ஒரு முறை தானே போய் நின்னான்னு சொல்லிட்டு என்னைக்கே அவனால் போய் நிற்கிறதில்ல. நமக்கு டெய்லி அந்த அனுபவம் வேணும். டெய்லி தேவ பிரசன்னத்தை வாழணும். அனுபவங்களை நீங்கள் உங்களுடைய சொந்தமாக்குங்கள். காலையில் வேறு எந்த மனிதரோடும் இல்லாமல் நான் தனித்து ஆண்டவரோட என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பேசி கொண்டு ஆவிக்குரியவனாக ஒரு நல்ல பலமடைந்து வரணும். அந்த உணர்வோடு செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.